வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் ஜூலை 13 வரையில் விளக்கமறியலில் நீதிமன்ற வளாகத்தில் அனுரவை பற்றி பிள்ளையான் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க மேலும் ஒரு வார காலம் அவகாசம் நீடிப்பு. அஸ்வஸ்ம பட்டியலிருந்து 4,25,000 குடும்பங்கள் நீக்கம். எரிபொருள் விலை குறைந்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மாற்றமில்லை, வெளியான அறிவிப்பு. பொருளாதார சீர்திருத்தங்களை பாராட்டிவிட்டு இன்று விடை பெறுகின்றது சர்வதேச நாணய நிதியக்குழு. அம்பாறையில் காட்டில் மரப்பொந்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புலிகளின் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் மீட்பு. குடிநீர் விநியோக நிலையத்தின் பெயரில் இயங்கிய போலி மதுபான உற்பத்தியாளை 6 பேர் கைது. இலங்கையில் 54,000 தாண்டியது டெங்கு பாதிப்பு. கொழும்பில் அதிக ஆபத்து. பலத்த காற்று குறித்து 15 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கொழும்பிற்கான விமான சேவைகளை நாளொன்றுக்கு 5 அதிகரித்தது கட்டார் ஏர்வேஸ். அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் நிகழ்ந்த 5 ஆட்பொலிகள் மற்றும் காணி பிரச்சினைகள் தொடர்பான வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி என்று உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது பிள்ளையான் தரப்பு சட்டத்திறனிகள் அவரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறும் பயங்கரவாத தடைச்சட்ட வழக்கினை சாதாரண வழக்கிற்கு மாற்றுமாறும் கோரிக்கை விடுத்தனர். எனினும் நீதிமன்றம் அவரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதுடன் காணி பிணக்கு தொடர்பான வழக்கினை அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நீதிமன்றத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படுகின்ற போது ஊடகவியலாளர்களை பார்த்து கருத்து தெரிவித்த பிள்ளையான் என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள், அனுரவின் வாயைப் போல எல்லாம் பொய், இது உங்களுக்கு சந்தோஷமான விடயம்தானே என்று குறிப்பிட்டார். 2018ஆம் ஆண்டு மட்டக்களப்பு, காத்தான்குடி மற்றும் வவுனதீவு ஆகிய பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளால் முன்னாள் காவல்துறை அதிகாரி உட்பட 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலேயே பிள்ளையான் சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டு இந்த வழக்குகள் பதியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க முடியாத நபர்களுக்கு மேலும் ஒரு வார கால அவகாச நீட்டிப்பை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. இதன்படி வரும் ஜூலை 7ஆம் தேதி நள்ளிரவு வரையில் இந்த விவரங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என்று லஞ்ச ஆணையத்தின் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதியாக ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் படிவங்களை சமர்ப்பிக்க முயன்றதால் லஞ்ச ஆணையத்தின் இணையத்தில் கடுமையான இணைய போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக அனைத்து நபர்களுக்கும் தங்களின் கட்டாய தாக்கல்களை பூர்த்தி செய்வதற்கான நியாயமான வாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறினால் சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகன் ரங்க திசாநாயக்க எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும நலன்புரி பயனாளி பட்டியலில் இருந்த சுமார் 4,25,000 குடும்பங்கள் இன்று முதல் அதிலிருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிக்கே தெரிவித்துள்ளார். 2022 பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிக வறுமைக்கு தள்ளப்பட்டு விளிம்பு நிலை குழுவினர் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்த குடும்பங்களே இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் கொடுப்பன வழங்கப்பட்டு வந்தது. கடந்த டிசம்பர் மாதமே இவர்களை நீக்க திட்டமிட்டிருந்த போதிலும் டிட்பா சூறாவளி அனர்த்தம் காரணமாக மேலும் 6 மாதங்கள் அவகாசம் நீக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இடைநிலை பிரிவைச் சேர்ந்த 4 லட்சம் குடும்பங்கள் இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அஸ்வஸ்ம திட்டத்தில் வறிய மற்றும் வறிய பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 13 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர்.
நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாது என தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. முச்சக்கர வண்டி தொழிலானது தற்போது 16 ரூபாய் நட்டத்திலேயே இயங்கி வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லலித் ரோகண பிரேரா குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஏனைய அனைத்து வகை எரிபொருட்களின் விலைகளிலும் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழாவினர் தமது கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு இன்றைய தினம் நாட்டிலிருந்து புறப்பட உள்ளனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஆராய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து மதிப்பிடுவதற்காக இந்த குழுவினர் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற யுத்த சூழலுக்கு மத்தியிலும் இலங்கை அதிகாரிகள் எடுத்த விரைவான மற்றும் சாதுரியமான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக இஷ்டத்தன்மையை பாதுகாக்க முடிந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதானி ஈவன் பெபர்ஜார்ஜியோவா பாராட்டு தெரிவித்தார். மேலும் நாட்டில் தற்போது செயல்பட்டு வருகின்ற முறையான பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் காரணமாகவே உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான பலம் இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு பக்மிட்டியா காட்டுப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஸ்னைப்பர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சாகாமம் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையினர் வளமை போல் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த தேடுதல் நடத்தப்பட்டது. காட்டுப்பகுதியில் உள்ள மரப்பொந்து ஒன்றில் மிகவும் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பகுதியானது கடந்த யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்ததுடன் அவர்கள் கொரில்லா போர் உத்திக்காக இவ்வாறான ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த ஆயுதங்கள் நீண்ட காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததால் தற்போது துருப்பிடித்த நிலையில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்னைப்பர் துப்பாக்கி ஒன்று, தொலைநோக்கி ஒன்று, ரவைக்கூடு ஒன்று, தோட்டாக்கள் 7 மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக விசேட அதிரடிப்படையினால் தற்போது தமன போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடுவளை சுதர்சன மாவட்டத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோக நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பாரிய மதுபான தயாரிப்பு நிலையம் ஒன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட 18,575 மதுபான போத்தல்கள், எத்தனால் மதுபான தயாரிப்பு உபகரணங்கள் மற்றும் 5 கிராம் 200 மில்லிகிராம் உடைய கேரள கஞ்சா ஆகியன கைப்பற்றப்பட்டன. மீந்தலை, மருதானை, வத்தளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 30 முதல் 62 வயதுக்கு இடைப்பட்ட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டபூர்வமான குடிநீர் வணிகத்தின் மறைவில் இந்த மதுபானங்கள் எங்கெங்கு விநியோகம் செய்யப்பட்டன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை களுத்துறையின் கல்பாத்த பகுதியில் உள்ள சட்டவிரோத மதுக்கடை ஒன்றை சோதனை செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகள் குழு மீது பெண்ணொருவர் தனது 8 மூர்க்கமான நாய்களை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொகானா பகல தியாகம பகுதியில் 8 முதல் 10 அடி உயரமான சுவர்களால் சூழப்பட்ட வளாகத்தில் உணவகம் என்ற பெயரில் நீண்ட காலமாக இந்த சட்டவிரோத மதுக்கடை இயங்கி வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி அங்கு சென்ற போலீசார் 1000 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். இதன்போது சந்தேக நபரான கடத்தல்காரன் மனைவி வீட்டில் கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த ஜெர்மன் ஷெப்டர் மற்றும் ரேட் வைலர் உள்ளிட்ட 8 விலையுயர்ந்த மூர்க்கமான நாய்களை திறந்துவிட்டு போலீசாரை கடிக்குமாறு தூண்டியுள்ளார். இந்த தாக்குதலில் அங்குரு தோட்டாவின் பொறுப்பதிகாரி உட்பட 4 அதிகாரிகள் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சவுக்கடி வீதி வளைவில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்ற அதிவேக மோட்டார் சைக்கிள் விபத்தில் 17 வயதுடைய இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மீராகணி மையத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கபீர் முகமது ஆதில் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் அதிகாலை வேளையில் தனது நண்பர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளை இரவலாக பெற்றுக்கொண்டு ஆறுமுகத்தான் குடியிருப்பு பகுதியை நோக்கி தனியாக பயணித்துள்ளார். சவுக்கடி பகுதியிலிருந்து அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் ஆபத்தான வளைவில் திரும்ப முடியாமல் வேக கட்டுப்பாட்டை இழந்து நேராக சென்றுள்ளது. அது அருகில் இருந்த பனைமரங்களிலும் வேலிக்கு அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தூணிலும் பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் விபத்து காட்சிகள் அங்கிருந்த
சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. விபத்து குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து போலீசார் சடலத்தை மீட்டு ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நிலவி வரும் தொடர் மழை பொழிவு காரணமாக டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,000-ஐ தாண்டியுள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இன்று அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை மொத்தம் 54,189 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாளாந்தம் 950 முதல் 1000 வரையான புதிய நோயாளிகள் இனங்காணப்பட்டு வரும் நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 1030 புதிய நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் என பதில் இயக்குநர் டாக்டர் கபில கென்னங்கரா தெரிவித்துள்ளார். பதிவாகியுள்ள நோயாளர்களில் அதிக அளவிலானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்த 3 நாட்களுக்கு விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் நாடு தழுவிய ரீதியில் செயல்படுத்தப்பட உள்ளன. விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்பதால் பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை தூய்மையாக பராமரித்து இத்திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை காரணமாக நாட்டின் 15 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் பகுதிகள் மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டம். மேற்கூறிய பகுதிகளில் நாளை காலை 11 மணி வரை மணிக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி, துளஸ்பாகை, செம்ரோக் பகுதியில் இன்று பெய்த பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக பாரிய மரம் ஒன்று முறிந்து வீதியில் விழுந்துள்ளது. இதனால் அப்பகுதிக்கான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் வீதியை வளமைக்கு கொண்டுவரும் நோக்கில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மரத்தை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையின் கொழும்பு நகருக்கான தமது விமான சேவைகளை கணிசமாக அதிகரிப்பதற்கு உலக புகழ்பெற்ற கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த விரிவுபடுத்தப்பட்ட விமான சேவைகள் ஆரம்பமாக உள்ளன. புதிய மாற்றத்தின்படி நாளொன்றுக்கு 5 விமானங்கள் வீதம் கொழும்பு நோக்கி சேவையில் ஈடுபட உள்ளன. இதன் மூலம் பாரத்திற்கு மொத்தம் 35 விமானங்கள் இலங்கைக்கு பயணிக்க உள்ளதாக கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் இந்த மேலதிக விமான சேவைகள் இலங்கைக்கும் உலகின் முக்கிய சர்வதேச சந்தைகளுக்கும் இடையிலான வான்வழி பயண இணைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதுடன் நாட்டின் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கடையிற் சுவாமியார் கோவிலடியை பிறப்பிடமாகவும் இல 6 ஒழுங்கை பிரவுன் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நடராஜா கனகேஸ்வரி அவர்கள் 29/6/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ் சாந்தை பண்டத்தரிப்பை பிறப்பிடமாகவும் பணிப்புலத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் திருநாவுக்கரசு அவர்கள் 29/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். நுவரேலியா பத்தனை கெலிவத்தை தோட்டத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி ஜெயசீலன் தனுஷி அவர்கள் 29/6/2026 திங்கட்கிழமை அன்று சிவபதம் அடைந்தார். மட்டக்களப்பு மீராவோடையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தலிங்கம் வேல்முருகு அவர்கள் 29/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.